ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூடுவாஞ்சேரியிலேருந்து கோயம்பேடு எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறது தான் 104CX. இங்கே 104C பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் வரைக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ 104CX பஸ் ரூட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம், இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பேரறிஞர் அண்ணா கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலேருந்து புறப்படுற பஸ் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு எம்ஜிஆர் கோயம்பேடுக்கு 104CX அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 555 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழிங்கநல்லூர் திருப்பூரூருக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் பல்லாவரம் அங்கெல்லாம் போகணுன்னா 60 அண்ட் பூந்தமல்லிக்கு 66X, வடபழனிக்கு 70G, 91B பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது. இந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து ஏசி பஸ்ஸுமே அவைலபிளாக தாங்க இருக்குது. இந்த மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து அதிகமாக போகிற பஸ்ஸு நம்ம பிராட்வேவுக்கும் திருவான்மியூருக்கும் தாங்க. இந்த பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலேருந்து நான் இந்த 104CX பஸ் ஏறிட்டேங்க. இப்போது இந்த கூடுவாஞ்சேரியிலேருந்தும் நம்ம பஸ் யூடர்ன் தாங்க எடுக்குது. நீங்கள் மப்சிலேருந்து வர்றதா இருந்தால் இந்த கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கூட நீங்கள் கோயம்பேடு போகலாம். ஏன்னா கிளாம்பாக்கத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது ரஷ் அதிகமாகவே இருக்கும். கூடுவாஞ்சேரியிலேருந்து உங்களுக்கு இந்த 104CX பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு பஸ் இப்போ நிற்கிறது கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்புங்க. கூடுவாஞ்சேரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா ஊரப்பாக்கம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நிற்குங்க. பட் ஆனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நிற்காது. அதனால் நீங்கள் பார்த்து ஏறிக்கங்க. ஒயிட் போர்டு பஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் நின்றுட்டு தான் போவாங்க. பஸ்ஸு நிற்கிறது ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க. மப்சல் பஸ்லேருந்தெல்லாம் இறங்குறவங்க இந்த நியூ பஸ்ஸில் ரொம்பவே விருப்பப்பட்டு ஏறுறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வாங்க ஒன் பை ஒன் என்னென்ன ஸ்டாப்பிங் நின்றுட்டு போகுதுன்றதையும் பார்க்கலாம். ஊரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்க போகிறது தாங்க வண்டலூர் பஸ் ஸ்டாப். பெருங்களத்தூர் பார்த்தீங்கன்னா சும்மா சிங்கப்பூர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்ஸாக இருக்குது. ரோடு ரொம்பவே ப்ராடாக இருக்குது. டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அடுத்ததாக பஸ் நிற்கிறது இப்போது SRF கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் போரூர் டோல்கேட்டுங்க. டோல்கேட் தாண்டின உடனே வர்றது தான் இந்த போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப். இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கும் ஹேண்டிகேப்டுக்கும் வீல் சேரோடவே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாங்க. ஆட்டோமேட்டிக் டோர் சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே தள்ளுற இதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஸ்மால் சுவிட்ச் ஒன்று தான். சூப்பராகவே இருக்குது. போரூர் டோல்கேட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ரூட்டில் பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூருக்கு அடுத்தது இந்த போரூர் டோல்கேட்டு தாங்க. அதனால் நிறைய பஸ் ஸ்டாப் வைஸ் எதுவுமே இல்லை. வீடியோ வைஸ் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரோடு வைஸ் பக்காவாக இருந்தால் லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஹைவேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ட்ராவல். வாங்க பார்க்கலாம். இப்போ போரூர் டோல்கேட்லேருந்து அடுத்ததாக நம்ம மதுரவாயிலி பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட்டு டுவர்ட்ஸ் கோயம்பேடு தாங்க கட் ஆகிறோம். இங்கே விஷுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஒரு வீடியோ கேமில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரியாக இருந்தது. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க மதுரவாயில் பஸ் ஸ்டாப். போரூர் டோல்கேட்லேருந்து இங்கே வரத்துக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. இப்போது மதுரவாயிலிருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க.
அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது வெங்காயமண்டி பஸ் ஸ்டாப்புங்க. டிரைவருக்கு தனி கேபின் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் கொடுத்துருவாங்க டோருக்கு. கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிரைவிங், நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ்க்கு உண்டான பட்டன்ஸும் கொடுத்துருவாங்க. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பார்த்திங்கன்னா செங்குன்றம் பஸ் ஸ்டாப்புங்க. மொத்தத்தில் இந்த பஸ்ஸு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் சீட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தாங்க. ஸ்டாண்டிங்க்கு தான் இந்த பஸ்ஸில் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அடுத்ததாக பஸ் நிற்கிறது ரோகிணி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவி கேமராவாகட்டும், இல்லை இந்த பஸ்ஸோட பேக் சைடில் இருக்கிற கேமராவாகட்டும், இது எல்லாமே டிரைவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே வாட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான பவர் ஸ்டேரிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். டோர் ஓப்பனிங்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் கம்ஃபர்டபுள் ஸ்விட்சு. ஒரு நீட்டான சூப்பரான ஜேர்னியாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த BS66 தாழ்த்தள சொகுசு பேருந்தில். இப்போது இந்த கோயம்பேடு பிரிட்ஜு மேலே தாங்க போயிட்டுருக்கோம். பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறையவே இருக்குது. பஸ்ஸோட பாதிக்கு மேலே இருக்கிற 4 ரோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்டோடு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே செக்யூர்டாக தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது கேப்டன் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போது கூடுவாஞ்சேரியிலேருந்து உங்களுக்கு இந்த கோயம்பேடு எப்படி வரணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 10 minutes நான் இங்கே வந்து ரீச் பண்ணேங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 39 rupees தான். இன்னும் நிறைய மாநகர பேருந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.